ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுமே அவங்க அப்பா கிட்ட என்னை உங்கள் புள்ளன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஓ அப்படின்னா இதை நான் சொத்துக்கணும், இல்லைனா நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க செய்ய ஹீரோவுமே ஆமான்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்ல செய்கிறான். ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவுமே அங்கே குடத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தவருமே அவர் மேலேயே ஊற்றிக்க செய்கிறாரு. இப்போ இந்த நிறைஞ்சிருக்க சபையில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இவன் என் புள்ள கிடையாது. ஏன்னா என்னோட புள்ள இப்படி நடந்துக்க மாட்டான். அவனுக்கு மற்றவங்களை எப்படி மதிக்கணும்னா அது முதல்ல தெரிஞ்சிருந்தது. இப்போ அது கூட தெரிய காணோம். ஸோ இதுக்கப்புறம் இவன் என் புள்ளன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். உங்கள் எல்லார் முன்னாடியும் உங்களெல்லாம் சாட்சியாக வச்சு தான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்குற வீட்டில் இருக்க எல்லாருமே அடை செய்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, வாங்கப்பா முதல்ல உள்ளே போகலான்ற மாதிரி இளைய பொண்ணெல்லாம் அவரை கூப்பிட்டுட்ருக்க. யார் சொல்லியும் அவர் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. வயசானவர் வேற, இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஈர துணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான், என்னைய உங்கள் பொண்ணாக நினைக்கிறீங்கல்ல, எனக்காக போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் தான் அவர் அனுப்பி விட்டுட்ருக்கா. ஹீரோட சித்தியுமே இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ற மாதிரி ஹீரோயின் மேலே கோவப்பட்டாலும் ஹீரோயின் பக்கத்தில் தான் ஹீரோ நின்றுட்டு வந்திருப்பான். அவனை இழுத்து ஹீரோ வந்துடா லவ் பண்ணுறா இல்லையா, அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, பா இப்போ தான் ஜோடி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே போய் ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கு ஆர்த்தி காட்டுறதுக்கு. ஆனால் அப்படி ஆர்த்தி காட்டும்போது அந்த விளக்கே அணைஞ்சு போயிடுது. அணைஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் பூவெல்லாம் கொட்டி கடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் மேலேயும் ஹீரோ மேலேயும் தான் அந்த பூ போய் விழ செய்யுது. இவங்களுமே என்னடா இது அணைஞ்சு போச்சு, சரி மறுபடியும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அதுவே எங்கள் 2 பேருக்கும் போதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க செய்ய இதை பார்க்குறவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறாங்க. சரி இதுக்கப்புறமும் இந்த தாலியை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, ஹீரோ தான் தெளிவாக சொல்லிட்டான் இல்லையா, இவ்வளோதான் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவன் பேரை சொல்லிட்டு இந்த தாலியை போட்டுட்ருக்கிறது உனக்கு நல்லாவா இருக்குது, பேசாமல் அதை கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்துலேருந்து அந்த தாலியை அவங்க எடுக்க போயிட்டுருக்க. ஹீரோயின் அதை விடாமல் தடுத்து பிடிச்சிக்க செய்கிறா. என்ன இதுன்ற மாதிரி அவங்களுமே பார்க்க செய்ய ஹீரோன் அவங்க கையை பிடிச்சிட்டா போல இருக்குது. இந்த தாலியை கழட்டுறதுக்கான உரிமை என்னை தவிர உங்களில் யாருக்கும் கிடையாது, ஏன் என் புருஷனுக்கே கிடையாது. அப்புறம் நீங்களாம் ஏமாத்துறோன்ற மாதிரி அவங்க கையை எடுத்து விட்டுடுறா. இவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கடுப்பாக பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்படி இருக்க பட்சத்தில் சரி ஓகே, நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். எப்படியும் ஹீரோக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைம்குள்ளே உன்னால் இந்த கல்யாணத்தை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் முடியாத பட்சத்தில் உன் பெட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் உன் கழுத்தில் இருக்க இந்த தாலியையும் நீ கழட்டி கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா இதை வச்சு தான் என் பையனை கல்யாணம் பண்ணும் பாரு அப்படின்ற. ஹீரோயினுமே அமைதியாக அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க செய்கிறா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஹீரோக்குமே இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் முன்னாடி எதையும் காட்டிக்காமல் அவன் எதை நின்றுட்டுருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட ஹீரோவும் கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒன்சடா லவ் பண்ணுற பொண்ணுமே அந்த இடத்த விட்டு போக பார்க்க ஹீரோயின் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திக்கிறா. இங்கே பாரு, நீ ஹீரோக்காக பொய் கூட சொல்லியிருக்கலாம், நீ உண்மையாக தான் சொல்லியிருப்பேன்னு நான் எப்படி நம்புறது, நீ எனக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் காட்டியாகணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. ஓ உனக்கு ப்ரூஃப் தானே வேணும், அப்போ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறா. அவள் ரூமில் ஹீரோவும் இவ்வளோ சேர்ந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அவனும் அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட உனக்கு நம்பிக்கை வரலனா இரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஹீரோ ஒரு கையிலேயே ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் கார்டெல்லாம் காட்டிகிட்ருக்கா. இதெல்லாம் ஹீரோ எனக்காக அவன் கையால் ரெடி பண்ணது பாருன்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்க. இதை விட வேறு ஏதாவது ப்ரூஃப் உனக்கு வேணுமா என்ன, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ நடுவில் அவனை கல்யாணம் பண்ணுறது நின்றுட்ட, அதுக்காக எல்லாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, இப்போயும் அவன் என்னோட ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் பதட்டத்தில் அதெல்லாம் கீழே போட்டு செய்கிறா. அமைதியாக அந்த இடத்த விட்டுமே போக செய்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசலை, அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுறா. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேசினதே தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாடா, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவங்க அப்பாவுக்கு ஈகோ, இவளும் இவ்வளோ ஸ்டபனாக இருக்கா. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்ச நான் தான்டா, என் மேலே தான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து அவன் கையிலே போட்டுக்க செய்கிறான். கையில் ரத்தமாக வர செய்ய, என்னடா மச்சா ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஃப்ரெண்டுமே கேட்க செய்ய, இல்லைடா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, நான் கொஞ்சமாக அதை கஷ்டப்பட வேணாம் அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் உப்பை வேற கொட்டி அதில் வேற கையை வச்சிட்ருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுற, இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுமே சொல்லிகிட்ருக்க. அப்பன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே கால் பண்ண செய்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை பக்காவாக முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க.
இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சந்தோஷமாக காலை கட் பண்ண செய்கிறாரு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயின் அப்பா போட்ட பிளான் தான் போல இருக்குது. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவுமே வீட்டில் தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி இப்படி யோசிச்சுட்ருக்க நம்ம ஹீரோ அப்பா தான் வீட்டுக்கு வந்துருப்பார் போல இருக்குது. அப்போ கூட அவர் கையில் ரத்தம்லாம் இருக்க செய்யுது. ஆனால் அதை நம்ம ஹீரோட அப்பா கவனிக்காமல் ஏதோ புக் எடுக்க போக தடிக்கு கீழே ஒரு போயிடுறாரு. ஹீரோமே தாங்கி பிடிக்கலான்னு போக செய்ய அவர் வாயத்தை வந்து பேசின மாதிரியே தெரியல. ஹீரோவை கையை கூட பிடிக்க விடலை. போயிடு அப்படின்ற மாதிரி கையை மட்டும் காட்ட செய்ய ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவனுமே கேட்க செய்ய அவர் பதிலே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. எனக்கு புரியுதுப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறது ஹாஷாவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஹீரோயின் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்குமே ஹீரோ ஏன் இப்படி பேசுகிறான்னு சுத்தமாக புரியல. ஆனால் ப்ரூஃப் கேட்டால் நான் ப்ரூஃப்க்கு எங்கே போவேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்ய அங்கே வர ஹீரோவுமே பில்லோலாம் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளில போக பார்த்துட்ருக்கான். எதுக்கு இப்போ நீ வெளியில் போய் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கே சொல்ல போறியா? புருஷன் பண்ணடினா ஒரே ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பட்டாவை வச்சு அவனை போக விடாமல் தடுத்துட்ருக்க. இவன்லாம் கடுப்பாயிட்ருக்கான். ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி அவனுமே கோமா கேட்க செய்ய இன்னும் நம்ம கல்யாணம் முடிய கிடையாது. ப்ரூஃப் நான் கொடுக்குற வரைக்கும், உனக்கு அடுத்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் தான் உன் பொண்டாட்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இவனை வெளியிலே போக விட மாட்டேங்கிறா. இல்லை, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வெளில போய் படுத்துக்கிறேன், இங்கே தான் பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக அங்கேருந்து கிளம்ப பார்த்துட்ருக்க. இவன் விடுற மாதிரி தெரியல. அவன் கையையும் திருப்பி இந்த துணியை வச்சே பிடிச்சிக்க செய்கிறா. அதெல்லாம் விட முடியாது, நைட்டு இங்கே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் கடுப்பாயிடுறான். சரி முதல்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீ கோவப்பட்டனா சாப்பாடு மேலே தான் அந்த கோவத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு, அதனால மரியாதையாக சாப்பிடுன்ற மாதிரி அவனை உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிகு பண்ணிகிட்ருக்க. ஓ, அப்போ எனக்காக தான் சாப்பிட மாட்டேங்கிறியா? அப்படின்னா சரின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்காக யார் சாப்பிடலன்னு சொன்னா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட போயிட்டுருக்கான். அப்பா சாப்பிட்டா சரி தான் சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் அவனை சாப்பிட வச்சுட்ருக்கா. அப்படியே கட் பண்ணா மறுநாள் விடியுது. நம்ம ஹீரோயினையுமே ஹாலுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த இடத்துல ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு இருக்க செய்ய சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் கையோடு ஒன்று அனுப்பக்கூடாது பாரு, அதுக்காக தான் இவ்வளோ திங்ஸ் கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோயினையுமே அதெல்லாம் பார்த்துட்ருக்க. எப்படி பார்த்தாலும் நான் தானே இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரியே ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு பேசிகிட்ருக்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ஹீரோவை இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருமா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உன் வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே சொல்ல செய்ய, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அவளோட ஹஸ்பண்டோட வீடு தான் அவளோட வீடு. அது மட்டும் இல்லாமல் அவள் புருஷன் தான் அவளுக்கு உலகமே. ஸோ அப்படி பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவள் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. பட் டென்ஷன் ஆனாலும் வெளியே காட்டாமல் சரி ஓகே எப்படியும் சீக்கிரமாக கிளம்ப போகிற, ஸோ இந்த ஐட்டம்ஸில் பார்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டுருக்க. இல்லை இந்த வீட்டை விட்டு கூட சீக்கிரம் நீங்கள் தான் போக போகிறீங்க. ஏன்னா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்ற ப்ரூஃபை நான் காட்டிட்டனாலே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும். நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்கல்ல, ஸோ பத்திரமா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அதே நேரத்தில் ஹீரோட இளைய தங்கச்சியுமே அப்போ தான் வேலைக்கு கிளம்பியிருப்பா. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அண்ணியுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டுருக்காங்க அவங்க குழந்தைனாரோட. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர அவங்களோட மாமனாருமே, என்னம்மா ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, அதுவும் நீ எதுக்கு இவனம்மா கூட்டிகிட்டு போகிறன்ற மாதிரிலாம் கேட்க செய்ய, அதுவாப்பா நான் கால் செக் பண்ணுறதுக்காக போகணும், அண்ணியுமே கூட வரேன்னு சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட் யாரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களான்ற மாதிரி சொல்ல செய்ய, சரி ஓகே நாங்களும் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரே ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. ஐயோ இவங்க கூட போகிறோமா, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்ற மாதிரி மருமக பயப்பட செய்கிற. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ வாங்கன்ற மாதிரி அவருமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. 4 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. வந்த உடனே சரி ஓகே நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரோம், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி தம்பியுமே கேட்க செய்ய அண்ணனுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏதோ அப்பா இந்த இடத்துக்கு டொனேஷன் கொடுக்க போகிறாரு போல இருக்குது, அதான் வந்திருக்கோன்ற மாதிரி அண்ணனுமே சொல்லிகிட்ருக்க. இதை கேட்குற ஹீரோயின் அப்பாவுமே, ஆமாப்பா கொஞ்சமாவது நமக்கு பப்ளிசிட்டி வேணும்ல அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட இளைய தங்கச்சியுமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. யார் கண்ணிலையுமே படாமல் இந்த மாதிரி நான் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி ஃபில் பண்ணிட்டேன், இந்த ஃபார்ம் தான், நீங்கள் கொஞ்சம் உள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்காக தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க, ஸோ பயப்படாதீங்க நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி தான் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லிகிட்ருக்க. ஆக்சுவலாக எங்களுக்கு ஐவிஎஃப் தான் பண்ண போகிறாங்க போல இருக்குது, அதனால தான் பயந்துட்டுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக தான் இதை பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க.
நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்குறவங்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோன் அப்பாவுமே வர செய்கிறாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோயின் தங்கச்சி போய் ஒளிஞ்சிக்க செய்கிறாங்க. எங்கே பார்த்தா பிரச்சனை எடுப்பதுன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் உள்ளே போலையான்ற மாதிரி மாமனாருமே கேட்க செய்ய, அதோ போகணுமாமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே, ஹீரோ ஏன் இப்படி பேசணும், கண்டிப்பாக என்னமோ இருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கான ப்ரூஃப் நான் எங்கேருந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மண்டியை பிச்சுக்க செய்கிறா. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த இடத்துலையுமே யாரும் இல்லைல்ல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வர அவங்க மாமனாருமே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காமான்ற மாதிரி கேட்க செய்கிறாரு. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகும்போது அவள் மொத்த ஃபேமிலியும் அங்கே தானே இருந்திருப்பாங்க. என் அண்ணி தான் எனக்கு சப்போர்ட், பேசாமல் நான் அவங்க வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல செய்ய, ஸோ சிம்பிள், இப்போ அவங்க மட்டும் வந்து சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினியுமே மாமனார் ஃபோன் வாங்கி அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே கரெக்டாக இப்போ இவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் காசை டொனேட் பண்ணிகிட்ருக்காரு போல இருக்குது. போச்சு போன்ற மாதிரி இவங்க பார்த்துட்ருக்கு. எனக்கு இதெல்லாம் பெருசாக விருப்பம் கிடையாது. சரி, குழந்தை குட்டி இல்லாதவங்களாம் இப்படி பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என் குடும்பத்தில் யாராவது இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. போச்சு போ, என் மாமனாருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா சோழி முடிஞ்சு, என் புருஷன் துரத்துறாரோ இல்லையோ முதல்ல என்ன துரத்திடுவாருன்ற மாதிரி பயந்து போய் தான் அவங்க மருமக இதெல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்படி பயந்து போய் பார்த்துட்ருக்க அவங்க கையில் வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வேற கீழே விட்டுடுறாங்க போல இருக்கு. அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக போய் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரியான காலை தான் விட செய்யுது. ஐயோயோ பூச்சி போன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப்மே அதெல்லாம் பார்த்து பயந்துட்டுருக்க. சரி, அவங்க வரத்துக்குள்ளே நம்ம எடுத்துடலான்ற மாதிரி இவங்க பார்த்துட்ருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே, அன்றைக்கி நான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க ஃபோன் எடுத்த மாதிரி தெரியல, என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிகிட்ருக்க. பயப்படாதம்மா, கடவுள் ஒரு வழியை மூடினார்னா கண்டிப்பாக இன்னொரு வழி திறப்பார், ஸோ பயப்படாத, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. கட் பண்ணி இந்த பக்கம் இவங்களுமே எங்கள் புருஷன் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துருவாரன்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அதில் இவங்க 2 பேரோட பேருமே இருக்க போல இருக்குது. இன்னார் தான் ஹஸ்பண்ட், இன்னார் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருந்துருக்காங்க. போச்சு போ அப்படின்னு பயந்து பார்த்துட்ருக்க. அவருமே குனிஞ்சி அந்த என்னடா பேப்பர் கீழே விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்க போயிட்டுருக்காரு. கையிலையுமே எடுத்துகிட்டு செஞ்சுறாரு. எடுத்து பிரித்து பார்க்குறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து ஒரு நர்ஸுமே, சாரி சார் கீழே விழுந்துடுச்சு கொடுங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலைடா அதான படிக்கலைன்ற மாதிரி அவங்க தம்பியும் ஆஸ்வாசமாக பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வந்ததே நம்ம ஹீரோட இளைய தங்கச்சி தான் போல இருக்கு. நர்ஸு வேஷம் போட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இதில் சின்ன ஃப்ளாஷ்பேக் வேறு அவள் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு. கட் பண்ணி இந்த பக்கம் அவங்க அன்றைக்கி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்படி இருக்க இந்தாங்க முதல்ல உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட இளைய தங்கச்சியுமே சொல்லிகிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பாவுமே, சரி போய் உன் பொண்டாட்டியை பாருடா, அவள் கூட இரு, இந்த டைமில் நீ அவள் கூட தான் இருக்கணும், நான் இளைய பையனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வெளில ஏதோ வேலை விஷயமா போகணும் போல இருக்கு, அதனால இந்த பையனை அனுப்பி விட்டுட்ருக்க. இந்த பக்கம் ரூம் உள்ள நம்ம ஹீரோனோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, நான் வெளியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் வர செய்ய. இந்த பக்கம் ஹீரோயினையுமே அவங்க மாமனார்கிட்ட ஃபோனை திருப்பி கொடுத்துட்றா. சரி மாமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, பயப்படாதமான்ற மாதிரி மாமனார் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருப்பாரு. அவர் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே கடவுள்கிட்ட வேண்டிக்க செய்கிறா. ப்ளீஸ் கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கை மேலேயே கடவுள் மேலே இருந்த ஒரு சிகப்பு துணி வந்து விழ செய்யுது. இது ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாம், பட் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லு கடவுளேன்ற மாதிரி திருப்பி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லெட்ரு நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு படுற மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது. என்னன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஃபார்மில் ஒரு ஹாஸ்பிட்டலோட சைன் இருக்க செய்யுது. அந்த ஹாஸ்பிட்டலை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன டைமில், அதாவது அடிபட்டிருக்கும்ல, அப்போ நம்ம ஹீரோயின் தான் அதில் சைன் போட்டு கொடுத்துருப்பா வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்பிட்டுருக்க. நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்திருப்பான் போல இருக்கு. 2 பேரும் இடிச்சிக்காம கொண்ட இடத்துல வழியை விடுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டுருக்கு. வழியை விடு, நான் வெளில போகணுன்ற மாதிரி ஹீரோயின் அறக்க பறக்க போயிட்டுருக்கா. அப்படியே உன் வீட்டுக்கு போயிட்டா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டுருக்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது தம்பி, இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உன் பொண்டாட்டி, நீ இந்த நரகத்தை அனுபவிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. நரகத்தை அனுபவிக்கிறது என்னமோ நீ தான்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் எஸ்கேப்பாவை பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் ஹீரோவுமே சரி ஓகே பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. பரவாயில்லையே, என் மேலே உனக்கு அக்கறைலாம் இருக்க செய்யுதுன்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோட சித்தியுமே ஹீரோக்கு சுற்றி போட்டுட்ருக்காங்க. யார் கண்ணும் மேலே படாமல் பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயின் வாசலில் தான் நின்றுப்பா. அவன் மேலே தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா, உன்னை பிடிச்ச பிசாசு உன்னை விட்டு போனால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல செய்ய, இதை கேட்குற ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஹீரோக்குமே அவளை தடுக்கணும்னு தோணுது போல இருக்குது. இருந்தாலும்
வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு செய்கிறான். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா போல இருக்கு. நம்ம ஹீரோனோட பெரிய அண்ணனுமே சரின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்க்கலாம் தான் வந்திருப்பாரு. ஆனால் வந்தவருமே என்ன யோசிச்சாரோ தெரியல. இல்லை இப்போ நம்ம விட்டோன்னா நம்ம தம்பியே எல்லாத்தையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு நம்ம தேவைப்படாமலே போயிடுவோம். ஸோ விடக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சவனுமே திருப்பி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிடுறான். ஒய்ஃப் என்ன நாங்கள் ஏதாகன்னு பார்க்க வரல. இந்த பக்கம் எதுக்கும் பயப்படாதீங்க பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோட இளைய தங்கச்சி தான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கா. நீங்கள் உங்கள் அண்ணிக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டாளுங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இதுலேருந்தே தெரிய வேணாம் நீங்கள் எவ்வளோ அன்பான ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவனா இருக்கிற பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட பெரிய அண்ணனுமே தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் முடிய இன்னும் 1/2 hour ஆகும்ப்பா, நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஹாஸ்பிட்டல்கிட்ட கிளம்பிடுறாரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டல் வந்தவ இந்த மாதிரி இந்த டேட்டில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு என் ஹஸ்பண்ட்க்கு தான். ஸோ அந்த ஃபார்ம் நான் பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். அதை கன்சர்ன் டாக்டர்கிட்ட தான் கேட்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவர் வந்தவொடனே கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரின்ற மாதிரி ஹீரோயினுமே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இப்படி வெளியில் போகிறத ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணு பார்த்துட்டு அவள் பின்னாடியே வந்திருப்பா போல இருக்கு. என்ன நடக்குதுங்கன்னு பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே இந்த மாதிரி அன்றைக்கி ஹீரோக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்க இல்லையா, அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, சாரிங்க அது ரொம்ப ப்ரைவசி, அது கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்கும்போது தான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா நல்ல வேலை, ஹீரோயினுக்கு மட்டும் இது கிடச்சிருந்ததுன்னா அவ்வளோதான், இதை காட்டியே அவள் பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே நடக்காமல் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்பட செய்ய இந்த பக்கம் ஹீரோயின் செம்மையாக அப்செட் ஆகிடுறா. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாடா பை பாய்.